நீங்க வேதாகமத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஒட்டுமொத்த வேதாகமுமே நன்மையையும் தீமையையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். இந்த செய்தியை நான் உங்களோடு கூட சிலுவையின் உபதேசமும் சிலுவை இல்லா உபதேசங்களும் என்கிற கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தைகளாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளட்டும். பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோமே. ஆதியிலே கர்த்தருடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்து வந்தது என்று வேதத்திலே நாம் பார்ப்போமேயானால் யோவான் 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம், கொலோசையர் 1வது அதிகாரம் ஆகிய அதிகாரங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது, இன்னும் கூடுதலாக 2 பேதுரு 3வது அதிகாரத்தையும் நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையினாலே சகல சிருஷ்டிகளும் சிருஷ்டிக்கப்பட்டது என்கிற அற்புதமான காட்சியை இப்படிப்பட்ட அதிகாரங்களை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையினாலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப குமாரனை கொண்டு, வார்த்தையாகிய குமாரனை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அங்கே ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய 4வது வசனம் ஆகிய 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை பரிசுத்த வேதம் காண்பித்து, அதை தொடர்ந்து 3வது வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் என்ன செய்தது? உண்டாயிற்று. அதனை தொடர்ந்துதான் ஆகாய விரிவு, மற்ற சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் தம்முடைய ஆதீனத்திலே சர்வ சிருஷ்டிப்புக்கும் முந்தினதாய் வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் ஆதியிலே வெளிப்பட்ட வெளிச்சம் என்பதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே இருளிலிருந்து எப்படி ஆண்டவர் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கினாரோ, அதே காரியத்தை 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் என்று சொல்லும்போது, ஆதியிலேயே சிலுவை பற்றிய உபதேசம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. சிலுவை பற்றிய உபதேசம் ஆதியிலிருந்து அந்த மட்டும் எவ்விதமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிலுவை இல்லாத உபதேசங்கள் எவ்வளவாய் மலிந்து கிடக்கிறது. சிலுவையின் உபதேசத்தினால் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, சிலுவை இல்லாத உபதேசங்களால் வரக்கூடிய பேர் இழப்புகள் என்ன என்பதை இந்த முதல் தியானத்திலே உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தைகளாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தின் மேன்மையை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிலுவை பற்றிய உபதேசம் ஏதோ 2000 வருஷ காலத்திற்கு முன்பாக வெளிப்பட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் வேதத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஏனென்றால் சிலுவை பற்றிய உபதேசம் என்பது ஏதோ 2000 வருஷ காலத்துக்கு முன்பாக இயேசுவானவர் இந்த பூமியிலே மனிதனாய் வெளிப்பட்டார் என்கிற விஷயத்தில் காண்பிக்கப்படுகிறது மாத்திரம் அல்ல. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லும் போது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படிக்கு
உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்று எழுதுகிறார். அப்போ சிலுவையை பற்றிய உபதேசமானது உலக தோற்ற முதலே இருக்கிறது. எபேசியர்ல காண்பிக்கும் போது உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்ம என்ன செய்துட்டாரோ தெரிந்து கொண்டார் என்கிற சத்தியத்தையும் பார்க்கிறோம். ஆக சிலுவை பற்றிய உபதேசம் என்பது 2000 வருஷங்களுக்கு முன்பாக அல்ல, உலகமே உண்டாகிறதற்கு முன்னமே அது காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற சத்தியத்தை நம்மில் ஒருவரும் அறியாதிருக்க வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக காலாகாலமா ஆதியில் இருந்ததிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆகையால்தான் இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் இவ்வளவு சிறப்பாக நாம் பார்த்து வருகிறோம். அப்ப ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும்போது, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா இப்ப கவனிக்க வேண்டியது இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இந்த வெளிச்சம் யாருன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய உடன்படிக்கையில காண்பித்துக் கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மறந்துடாதீங்க, எதுக்கு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அந்த வெளிச்சம் காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராக அங்கே வெளிச்சம் காண்பிக்கப்படுகிறது. அதே போலதான் கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இதுதான் நிழலாட்டமா இருக்கு. அப்ப சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர் எது அப்படின்னு சொல்லி நீங்க சிருஷ்டிப்புல பாத்தீங்கன்னா, வெளிச்சத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறது எவ்வளவு உண்மையோ, அதே போல சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற சத்தியத்தை கொலோசியர் 1:15 சொல்லுகிறது. இப்படி சொல்றதுனால இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர் நினைச்சிடாங்க, அவர் தான் சிருஷ்டி கர்த்தா. அவர் ஒரு நாளும் சிருஷ்டி அல்ல, அவர் சிருஷ்டி கர்த்தா. அவர் மூலமாய் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆக நமக்கு என்ன வெளிச்சத்தை தேவன் தருகிறார் சொன்னா, வெளிச்சத்தை தான் வெளிச்சமாய் காண்பிக்கிறார். இப்ப சொல்லுங்க, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் ஆதியாகமம் 1:3ஆம் வசனத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆதியாகமத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அற்புதமான வெளிப்பாட்டை அங்கே சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தினார். நம்ம வெளிச்சத்தோடு நின்றுதோம். அங்கேதான் நம்ம செய்யற பெரிய தவறு என்னன்னா, வெளிச்சமாகிய கிறிஸ்துவ அறிகிறதோடு நின்று விடுகிறோம். ஆனா வசனம் அதோட முடியல. ஆண்டு என்ன செய்தார் தெரியுமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக என்ன செய்தார்? பிரித்தார். அதுக்குதான் இப்ப இங்க கூடி வந்திருக்கோம். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆண்டவர் பாருங்க, வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு அப்படியே அதுக்கு அடுத்தடுத்த பகுதியில் கடந்து போகல, வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அப்படின்னா ஆண்டவர் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். God differentiated, அப்படிதான் சொல்லுவாங்க. God made the difference between the light and the darkness. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் உண்டாக்கினார். இதுதான் நம்முடைய அனுதின வாழ்க்கையில காணப்பட வேண்டும். வெளிச்சமாகிய கிறிஸ்துவை நமக்குள்ள கொண்டு வந்து விட்டாருங்கிற பெரிய சந்தோஷம் நமக்குள்ள இருக்கிறது. நல்லது. ஏன்னா ஆண்டவரே சொல்றார், வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அதோடு அவருடைய கிரிய முடியல, அதை தொடர்ந்து அவர் செயலாற்றுகிற விதத்தை பரிசுத்த வேதம் காண்பிக்கிறது. வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். He divided, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, the both the light and darkness அப்படி சொல்லுகிற வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக என்ன செய்கிறார்? பிரித்தார். அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில
நாம் இப்படிப்பட்ட விதத்தில் தேவனை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான். அதுதான் சிலுவை பற்றிய உபதேசம் என்பதையும் நாம் வேதத்தில் தெளிவாக பார்க்கிறோம். ஏனென்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தையும் பார்க்கும்போது, எந்த சனப்பொழுதிலே அல்லது எந்த நாளிலே மனுக்குலம் பாவத்தினால் கரைப்பட்டு தேவ மகிமை அற்றதாய் விளங்குகிறதோ, அதே நாளிலே அதை ஈடுகட்டுகிறதற்கு, சரிப்படுத்துவதற்கு, அந்த கரையை நிவர்த்தி செய்வதற்கு தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட அற்புதமான வாக்கியம் என்ன? ஸ்திரீயின் வித்து. ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் எதை உண்டாக்குவேன்? பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலின் கீழே குதிகால் என்ன செய்வாய்? நசுக்குவாய் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இங்கேயும் நம்ம உன்னிப்பா கவனிக்கும் போது, ஸ்திரீயின் வித்தாய் வெளிப்பட்டவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஸ்திரீயின் வித்தோடு ஆண்டவர் காமிச்சு கொடுத்து முடிச்சாரா? இயேசு எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்ன செய்தார்? அதோடு முடிக்கல. ஸ்திரீயின் வித்தாய் வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்து, இயேசு என்கிற பெயரில் வெளிப்பட்ட அந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் கல்வாரி சிலுவையிலே பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்கிற சத்தியத்தை ஸ்திரீயின் வித்து நமக்கு காண்பித்து கொடுக்கிறதா இருந்தாலும், அதற்கு பக்கத்திலேயே உன் வித்து என்று சொல்லி சர்ப்பத்தின் வித்தையும் காண்பித்து கொடுக்கிறார். அதுக்காகதான் உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். இந்த ஒரு நாள் தியான கூடுகையில கருப்பொருளை ஆயத்தம் செய்த சகோதரர் உண்மையாவே நான் பாராட்டுகிறேன். ரெண்டையும் காண்பித்து கொடுக்கிறாங்க. ஸ்திரீயின் வித்து, சர்ப்பத்தின் வித்து. ஸ்திரீயின் வித்து, சாத்தானின் வித்து. இந்த ரெண்டு வித்தையும் காண்பித்து கொடுக்கிற அற்புதமான ஒரு கருப்பொருளை தான் நம்ம இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அதனால நீங்க தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்க. இப்பொழுது தொடர்ந்து நம்ம சத்தியத்தை கேட்டுக்கொண்டே வருகிறோம். நானும் உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் நான் ரொம்ப நாளா இதை செய்து வருகிறேன். ஆண்டவர் கொடுத்த பாரம் இது. சபைகள் தோறும், அது எங்க இருந்தாலும் சரி, கூட்டங்கள் தோறும் சிலுவை பற்றிய உபதேசத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் காண்பித்து கொடுக்கக்கூடிய பாரத்தை தேவன் எனக்கு தந்தா. நீங்க அதைத்தான் ஊழியமா செய்துட்டு வர்றேன். சிலுவையை பற்றிய உபதேசம். நிறைய பேர் நினைக்கிறாங்க 4 சுவிசேஷங்கள்ல தான் சிலுவை பற்றிய உபதேசம் இருக்கு, இன்னும் ஒரு சில நிருபங்கள்ல தான் சிலுவை பற்றிய உபதேசம் இருக்குன்னு. இல்லை பிரியமானவர்களே, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகம் என்று வெளிப்படுத்தல் 13:8 சொல்லும் போது நம்ம தான் பார்க்க தவறிட்டோம். பேதுரு சொல்றாரு, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து இந்த கடைசி காலங்களில் நமக்காக வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் காண்பிக்கிறார். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே சிலுவை பற்றிய உபதேசம் இருக்குதா இல்லையா? இருக்குது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இட்ஸ் a மெகா டிராமா ஆஃப் காட் அப்படின்னு சொல்லலாம். தேவனுடைய ஒரு பெரிய ஒரு அவருடைய ஏற்பாடு எல்லாமே. இதுல என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய குமாரனுக்காக தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துகிறார். தம்முடைய குமாரனை வெளியே கொண்டு வருவதற்காக ஆசாரியத்துவத்தை கொண்டு வருகிறார். ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். தீர்க்கதரிசிகள், ஞானதரிசிக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தி பல சந்தர்ப்பங்களிலே தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய ஜனங்களோடு தெரியப்படுத்தி அன்று ஒவ்வொன்றையா காண்பித்துக் கொண்டே வருகிறார். அதனாலதான் நீ நியாயப்பிரமாணத்தை கவனிச்சீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை தொடர்ந்து இன்னொரு பிரமாணம் வரப்போகுது அப்படிங்கிறத ஆதியிலேயே ஆண்டவர் காமிச்சார். உண்மைதானே? இப்போ 2ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா 2ஆம் நம்பருக்கு அப்புறம் அடுத்து என்ன நம்பர் வரப்போகுது? 3ஆம் நம்பர் வரப்போகுதுங்கிறத 2ஆம் நம்பர் காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பழைய ஒரு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ட்ரெஸ் பழமையாகும் போது இன்னொரு ட்ரெஸ் என்ன செய்யப்படும் வருங்கிறத இந்த பழைய ட்ரெஸ் நமக்கு அப்பவுமே காமிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு நான் போடுறேன் அப்படின்னா நாளைக்கு இன்னொரு ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறத காமித்துக்கிட்டே இருக்கும். யுகா யுகமா காலா காலமா ஆண்டவர் சிலுவை பற்றிய உபதேசத்தை ஆதியிலே சிருஷ்டிப்பு தொடங்கி
கடைசி மட்டும் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் நீங்களும் நானும் அறிந்து கொள்வோமே. ஆனால் கர்த்தருக்காக ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். ஆனால் வேதம் சொல்லுது, எபிரேயர் 4:2 சொல்லும்போது சொல்றார், அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது தெரியுமா? அதனால உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில். அப்ப சிருஷ்டிப்பிலேயே ஆண்டு காமிச்சார், சகல சிருஷ்டிப்புக்கும் முந்தின சிருஷ்டிப்பா அங்கு காண்பிக்கப்படுவது வெளிச்சம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு இவ்விதமாய் காண்பித்துக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டார். அந்த வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சம், அந்த ஒளி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி அப்படிங்கிறத அதே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல அல்ல 4ஆம் வசனத்துல காமிச்சு கொடுக்கிறார். எப்படி காமிச்சு கொடுக்கிறார்? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். மனதை குருடாக்கினானா? தேவனை அறியாதபடிக்கு. எதை அறியாதபடிக்கு? கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி. அதான் இந்த சிலுவை பற்றிய உபதேசம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, அனுதினமும் சுத்திகரிப்பை அனுபவித்துக் கொண்டே வாழ வேண்டுமா? அனுதினமும் கழுவப்பட்ட நிச்சயத்தோடு நாம் காணப்பட வேண்டுமா? அதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? சிலுவை பற்றிய உபதேசத்தை தழுவிக் கொள்வதுதான். ஸ்ட்ராங்கா சொல்வேன், சொல்லுங்க, வருத்தப்படாதீங்க. இன்னைக்கும் யோசேப்பை குறித்து, ஆபிரகாமை குறித்து, காலேபை குறித்து, மோசேயை குறித்து, இப்படிப்பட்ட அநேக பரிசுத்தவான்களை குறித்து 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் சொல்லி எவ்வளவோ செய்திகளை இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நான் உண்மையிலே சொல்வேன், யோசேப்பை மாத்திரமே காமிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பிரசங்கத்திலே பிழை இருக்கிறது என்று சொல்வேன். ஆபிரகாமை மாத்திரமே காமிச்சு கொடுக்காங்க அப்படின்னு சொன்னா அவருடைய பிரசங்கத்திலே 100க்கு 100 பிழை இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா நீங்க புது உடன்படிக்கையை கொஞ்சம் பாருங்க. புதிய ஏற்பாட்டுல யாராவது எங்கேயாவது ஆபிரகாமை மட்டும் காமிச்சு கொடுத்திருக்காங்களா? யோசேப்பை மட்டும் காமிச்சு கொடுத்திருக்காங்களா? நீங்க விசுவாச பட்டியல் எடுத்துக்கிட்டாலும் சரிதான். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 1வது வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது எத்தனையோ பரிசுத்தவான்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், இப்படிப்பட்ட தாசர்கள் எல்லாம் காமிச்சு கொடுக்கிற எபிரேயர் 11வது அதிகாரமாக இருக்கட்டும், அல்லது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் இருக்குது, ஸ்தேவான், ஆபிரகாம் தொடங்கி சகல தீர்க்கதரிசிகள் காலம் வரைக்கும் காண்பித்து கொடுக்கிறாரு, அந்த அப்போஸ்தலர் 7வது அதிகாரமாக இருக்கட்டும், அல்லது அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலே தாவீதை குறித்து, சவுலை குறித்து அங்கெல்லாம் காண்பிக்கப்படுகிறது, அந்த சம்பவமாக இருக்கட்டும். நீங்க எந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அல்லது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியால் பொழிந்தள்ளப்படும் போது பேதுரு பரிசுத்த ஆவியால் நிறைந்து அங்கே தாவீது தீர்க்கதரிசனமாய் கூறின சத்தியங்களையும் யோவேல் தீர்க்கதரிசி கூறின சத்திய வார்த்தைகளையும் காண்பித்துக் கொடுக்கிற பகுதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் காண்பித்துக் கொடுக்கிற அத்தனை பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திற்கும் பின்பாக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவர்கள் காண்பித்துக் கொடுக்க ஒரு காலம் மறக்கவே இல்லை. இன்னைக்கும் நான் சேலஞ்ச் பண்ணல, பைபிள் நமக்கு சேலஞ்ச் பண்ணி தாராளமா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமை குறித்து ரோமர் 4வது அதிகாரத்தில் இல்லையா? ஆபிரகாமை குறித்து ரோமர் 9வது அதிகாரத்துக்கு வரும்போது ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, ரெபேக்காவை குறித்து, யாக்கோபு ஏசாவை குறித்து, எல்லாத்தையும் குறித்து அப்படியே பரிசுத்தவான்களை குறித்து காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது பரிசுத்தவான்கள் இருக்காங்க, பாவிகள் இருக்காங்க. நீங்க எந்த மனுஷனை எடுத்து காமிச்சாலும் யாருக்காக தான் அதை எடுத்து பேசுறாங்க? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கறது தான் எடுத்து பேசினாங்க. நானும் ஒரு காலத்தில் இதை செஞ்சு வந்தேன். யோசேப்பை குறித்து ஒரு 10 பாயிண்ட்ஸ், ஆபிரகாமை குறித்து ஒரு 4 பாயிண்ட்ஸ், காலேபை குறித்து ஒரு 5 பாயிண்ட்ஸ். நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதுவும் வேதத்துல தான் இருக்கு. எடுக்கக்கூடாது யார் சொல்றா? பைபிள் தானே. ஆனா எந்த பரிசுத்தவான் நீங்க எடுத்து காமிச்சாலும் அதற்கு உள்ள
கிறிஸ்துவின் சாயலை காண்பித்து கொடுக்கலன்னா அவ்வளவு ஃபிளாப். நீங்க எந்த செய்தி சொன்னாலும் சரிதான், எத்தனை செய்தி யோசேப்பு குறித்து கேட்டாலும் சரிதான், அவ்வளவு ஃபிளாப். எதுக்கு அப்படின்னா நம்ம அடிச்சுட அப்போஸ்தலரை அடிச்சுட பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் யாரெல்லாம் காமிச்சு கொடுக்காங்க? ஏன் நீதி மார்க்கத்துக்குள்ள வந்த வேசியான அந்த ராகாவை காமிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு காமிச்சு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்து பாருங்களேன். ஆபேல் ஆரம்பித்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் விசுவாச வீரர்களை காமிச்சு கொடுத்துட்டு, வீராங்கனைகளை காண்பித்து கொடுத்துட்டு அவ்வளத்தையும் பொத்துன்னு கீழே போட்டார். கஷ்டப்பட்டு ஒரு மண்பானையில, ஒரு பெரிய மண்பானையில தலையில சுமந்துட்டு குடம் தண்ணி, பெரிய குடத்துல ஒரு அம்மா தண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு கோரி கோரி ஊத்திட்டு வீட்டு வாசல்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பொத்துரு போட்டு உடைச்ச மாதிரி உடைச்சிட்டார். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஃபெயிலியர். சொல்றாரு, இவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அவ்வளவு அழகா அவங்களுடைய வாழ்க்கையை அக்கினிக்கு தப்பினார்கள், பட்டயத்திற்கு தப்பினார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், எப்பா எரிகை கோட்டையை தகர்த்தார்கள். பிரம்மாண்டம். சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரை போல வெறுங்கால் அப்படி நடந்தாங்க, வெட்டாந்தரை போல நடந்தாங்க. எல்லாம் பிரம்மாண்டம். அப்புறம் பேரையில பிரவேசித்து காக்கப்பட்டாங்க. பிரம்மாண்டமான காரியங்கள்லாம் காமிக்கப்பட்டு பொத்துன்னு போட்டாச்சு. இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு, பூர்ணர் கிடையாதுதான். யாரு? ஆபேல். யார்? ஏனோ தேவனோடு சஞ்சரித்த மனுஷன். ஆனா ஏனோக்கு குறித்து ஒரு 10 பாயிண்ட் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு போயிடாதீங்க. இந்த ஏனோக்கை காண்பித்து கொடுக்கிற சத்தியங்களில குமாரனாகிய கிறிஸ்துவை தேவன் காலாகாலமா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏனோக்கை பற்றி நீங்களே படிச்சு பாருங்களேன். தேவனோடு சஞ்சரிக்கிறான், தேவனோடு இணைகிறான். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய வருகை, கிறிஸ்துவின் வருகை குறித்து முன்னறிவித்தான் என்று சொல்லி யூதாவின் புஸ்தகம் 14 வசனம் 15 வசனத்துல பார்க்கிறோம். அப்ப ஏனோக்குடைய வாழ்க்கை, நான் ஒரு உதாரணத்துக்கு ஏனோக்குடைய வாழ்க்கையை சொல்றேன். இப்ப ஆபேலுடைய பலி அதில் எல்லாத்துலயுமே கிறிஸ்துவின் சாயல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. உதாரணத்துக்கு ஏனோக்கு எடுத்தா, ஏனோக்குடைய ஜீவியமானது தேவனோடு சேர்க்கப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தா அவரே எடுத்துக்கிட்டாரு. அப்ப அவரோடு இணைக்கப்பட்டது. அப்போ ஏனோக்குடைய ஜீவியத்துல 1 பேதுரு 3வது அதிகாரம் 18 வசனத்தை பார்க்கும்போது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்காக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஏனோக்கு பற்றி விஷயத்திலையும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் காண்பிக்கப்படணுமா? ஆமா, பைபிள் அப்படிதான் இருக்கு. நீங்க புதிய ஏற்பாட்டுல முதல் 4 சுவிசேஷங்கள்ல கிறிஸ்துவ குறித்து ஆண்டவர் பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் எவ்வளவு தெளிவா குமாரனை குறித்து சாட்சிய, அவருடைய வாழ்க்கைய, அவருடைய ஊழியத்தை பிரம்மாண்டமா 4 சுவிசேஷங்களை காமிக்கிறார்கள். சரி, அப்போஸ்தலர்கள் வாங்க, நான் பழைய புதிய ஏற்பாடு ஃபுல்லா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர்கள் வந்து பாருங்க, அங்கேயும் ஆரம்பிக்கும் போதே தேய்ப்பிழுவேன்னு சொல்லி நான் உங்களுக்கு முதலாவது பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இயேசுவானவர் அவர் பாடுபட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து உமக்கு முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இப்போ அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் சீசர்களுக்கு, அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு கூட பேசி அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார், அநேக திருஷ்டாந்தங்களை காண்பித்தார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரத்துல நீங்க அப்போஸ்தலர்கள் முழுக்க எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், இவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட செய்தி எல்லாம் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியாகிய தேவனும் அப்போஸ்தலரை ஏக்கின விதத்தை எல்லாம் பாருங்க. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பற்றியே தான் பேசுறாங்க. ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடோடு நீங்க வாழுங்க. நம்ம எந்த சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடட்டும். சரி ஐயா, இப்போ நிருபத்துக்குள்ள வந்து பார்ப்போமே. 4 சுவிசேஷங்களை சொல்லிட்டீங்க. குமாரனை பத்தி சுத்தி பிதாவும் பரிசுத்தாவியானவரும் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர்களை 28 அதிகாரங்களை பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் அவர் தான் இருக்கிறாரு. சரி, நிருபங்களுக்குள்ள போய் பார்ப்போமே.
ரோமன் நிறுவம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷகுமாரனா இயேசு என்கிற பேர்ல வெளிப்பட்டா. அதனாலதான் நீங்க எல்லா நிருபத்தையும் பாருங்க, நீங்க எல்லாத்தையுமே பாருங்க, நீ கிட்டத்தட்ட அதாவது ரோமர்ல இருந்து யூதா வரைக்கும் எடுத்துக்கங்களேன். நான் எல்லாம் பார்க்காம சொல்லல, எல்லாம் முன்னால பார்த்து வெளியே பேசின செய்திகள். நீங்க வசனம் ஆரம்பிக்கும் போது எதை ஆரம்பிச்சு உள்ள போறது தெரியுமா? நீங்க கோவப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, பொறாமப்படாதீங்க, மாம்சீச்சை கலந்து விடுங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எதை வச்சுதான் உள்ள போவாங்க தெரியுமா? எதை வச்சுதான் இந்த சத்தியங்கள் எல்லாம் காமிக்க வேண்டியது தெரியுமா? கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, பழைய மனுஷனை கலைந்து போடணும். இது எல்லா சத்தியங்களும் எதை வச்சுதான் ஆரம்பிப்பாங்கன்னா, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை வைத்து வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா நீங்க ரோமர்ல இருந்து எடுத்து பாருங்க. ரோமர் வேற ஒண்ணும் இல்லை. ரோமர் முதல் அதிகாரம் முதல் வசனம், 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் முதல் வசனம், 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் முதல் வசனம், கலாத்தியர் முதல் அதிகாரம் முதல் வசனம், இப்படி அடுத்தடுத்து பாருங்க. எபேசியர் முதல் அதிகாரம் முதல் வசனம், பிலிப்பியர் முதல் அதிகாரம் முதல் வசனம், கொலோசியர் முதல் அதிகாரம் முதல் வசனம், 1 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கே 1 தீமோத்தேயு, இப்படி யூதா வரைக்கும் முதல் அதிகாரம் முதல் வசனம், முதல் அதிகாரம் முதல் வசனம் எடுத்தோம்னா பாருங்க, அங்க என்னதான் சொல்றார் அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து, இது இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது. ஒருவேளை அங்க 1 பேதுரு 2 பேதுரு இந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்ல பார்க்கும்போது அங்கேயும் நீங்க விட்டு கவனிச்சு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை வச்சுதான் ஆரம்பிப்பார். அந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் இருக்க அங்கேயும் உள்ள வந்தா சத்தியம் அப்படிங்கிற கிறிஸ்துவ தான் காமிச்சுதான் உள்ளே போவாங்க. அப்போ ஆதி காலத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு, இந்த பிரசங்கம் தான் வெளிப்படுத்தப்படணும். இப்படிப்பட்ட செய்தியில தான் நீங்களும் நானும் ஜீவனம் பண்ண வேண்டும் என்பதை தேவன் இன்றைக்கு முன்குறித்துட்டார். இனி எக்ஸ்ட்ரா நிருபங்களை கொண்டு வர போறது இல்லை. செல்வகுமாரி பரமங்குறிச்சி சபைக்கு அல்லது அலங்கர்மலை சபைக்கு செல்வகுமார் எழுதிய 1ஆம் நிருபம், செல்வகுமார் எழுதிய 2ஆம் நிருபம் ஆண்டு ஒன்னும் சேர்க்க போறது இல்லை. இதுதான் எப்பொழுது எக்காலத்துக்கு இவைகள் தான். சரி, அப்போ பரிசுத்தவான்கள் நிருபங்கள் அப்போஸ்தலர்கள் பயங்கரமா இருக்காங்களே, உச்சகட்ட பரிசுத்த வாழ்க்கை, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும், இதெல்லாம் விடணும், இதெல்லாம் செய்யணும், எதை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாம் தரமான சத்தியங்களை எழுதியிருக்காங்களே. எதை வச்சுதான் உள்ள மூவ் பண்றாங்க கேட்டா, சிலுவை பற்றிய உபதேசத்தை வச்சுதான் மூவ் பண்றாங்க. அதனாலதான் நீங்க ஒவ்வொரு நிருபத்திலையும் துவக்கத்துல பாருங்க, கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து, ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க பாப்பீங்க. எதுக்காக அப்படின்னா அவருதான். அதனாலதான் நீங்க கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்துங்கிறது வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா, வானத்தில் இருந்த கிறிஸ்து தான், வானத்தில் இருந்த இயேசு இல்லை. நல்லா கவனிங்க, எனக்கு நல்லா கவனிச்சுக்கங்க, நான் யாரையும் குழப்பல. வானத்தில் இருந்த கிறிஸ்து தான் இந்த பூமியில இயேசுவாக வெளிப்பட்டார். இந்த இயேசு தான், மனுஷகுமாரனாகிய இந்த இயேசு தான் வானத்தில் உள்ள தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அவர் வானத்தில் இருக்கும்போது இயேசுங்கிற பெயர் நாமம் தரிக்கப்படல. அவர் அங்கே இருக்கும்போது தேவகுமாரனாகிய கிறிஸ்துவாக, மேசியாவாக இருக்கிறார். அந்த மேசியாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக தம்மை இந்த பூமியில பலியாக்கும்படிக்கு மனுஷகுமாரனாய் இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டார். ஒரு 10-15 அல்லது 15-18 வருஷத்துக்கு முன்னால ஒரு வயசான ஐயா, என்னால இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, 2007ஆவது வருஷம். அப்ப கேட்கும்போது எனக்கு பதில் சொல்ல தெரியல. என்கிட்ட கேட்டார், இயேசுனா யாரு, கிறிஸ்துனா யாரு சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். நான் சொல்லிட்டேன், இயேசு கிறிஸ்து ரெண்டும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் அதை கேட்கல, இயேசுனா யாரு, கிறிஸ்து கேட்டாங்க. நான் அப்புறம் போயிட்டேன். அப்படி எனக்கு சொல்ல தெரியாது, இவர் ஒரு குதர்க்கமா கேட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா பின்னாட்கள்ல தான் தெரியுது, நான் அறிந்து வைக்க வேண்டியது இருக்கு. நான் எப்பவுமே சொல்றேன், இயேசுவும் கிறிஸ்துவும் ஒரே நபர் தான். அவருக்கு ஒரு பேர் இயேசு, இன்னொரு பேர் என்ன கிறிஸ்துன்னு சொல்றாங்க. ரெடி சேர்த்து இயேசு கிறிஸ்து அல்லது கிறிஸ்து இயேசுன்னு பைபிள்ல இருக்கு. ஆனா நான் எப்படி வெளிப்பாட பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு பாட்டு அழகா பாடுவாங்க, விண்ணில் இருந்தவர் மண்ணின் மேல் வந்தவர், கன்னிகையில் பிறந்தவர், லாசருக்காக கண்ணீரை விட்டு அழுதவர், எந்த பூமானைக்கான சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோன்னு சொல்லி ஒரு பழைய பாடல் பாடுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதுலதான் இந்த வரிகள் வருது, விண்ணிலிருந்தவர் மண்ணின் மேல் வந்தவர், கன்னிகையில் பிறந்தவர், லாசருக்காக கண்ணீரை விட்டழுதவர். இவ்வளவு அழகா பாடியிருக்காங்க பாருங்க. அப்ப விண்ணில் இருந்த கிறிஸ்து மண்ணில் இயேசுவாக வெளிப்பட்டார்.
அதனாலதான் நிருப வாக்கியங்கள் எல்லாம் பாருங்க, சிலுவை பற்றி உபதேசம் இல்லாம உங்களுக்கு கேட்டு திறக்கவே திறக்காது. ரோமன் நிருபத்துக்குள்ள போய் பாருங்க, இந்த சிலுவை பற்றி உபதேசங்கிற சாவி இல்லாம நீங்க உள்ள போக முடியாது. நீங்க சும்மா பேசக்கூடாது. ரோமர் 8வது அதிகாரத்தில் ஆவியின்படி நடக்கிறது பத்தி இருக்கு, அப்புறம் மாம்சத்தை கலைந்து போட, நீங்க அதுக்கெல்லாம் போக கூடாது. முதல்ல இந்த கீ இல்லாம நீங்க ரோமன் நிருபத்தை திறக்க முடியாது. அதெல்லாம் முக்காடு போடப்பட்ட மறைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். நல்லா கவனிச்சுவாங்க. அப்போ அதனாலதான் நீங்க ஒவ்வொரு நிருபம் சபைக்குள்ளது. நம்ம எல்லாம் சபையா தேவனால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட நிருபம். இப்போ உங்களுக்கு ஒரு கடிதம் வருது, நிருபம்னா கடிதம் வருது, எப்படி வரும்? கவரெல்லாம் போட்டாம, இது அப்படியே எதுவும் பேஸ்ட் போட்டு ஒட்டாம அப்படி சும்மா பேப்பர் மாதிரி இப்படி வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட வந்து சேராது. நல்லா கவர் பண்ணி என்னது பேஸ்ட் போட்டு ஒட்டி, அல்லது ஸ்டாப்லர் பின் வச்சு அடிச்சு நல்லா பசையை போட்டு ஒட்டி, அல்லது இந்த செலோடேப்பை வச்சு போட்டு அப்படி இருக்கும். நீங்க அதை ஓப்பன் பண்ணாம உள்ள பொருள் அனுபவிக்க முடியுமா? அது பார்சலோ லெட்டரோ அனுபவிக்க முடியுமா? முடியாது. நிருபங்களை பார்த்தீங்கன்னா இதுக்கு சாவியே இது தெரியுமா? அதான் துவக்கத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தே தெரியும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மையானது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த சாவியை வச்சு திறக்காம நீங்க ஏதாவது ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரிதான், நீங்க வேற ஏதாவது செய்தி, நீங்க எனக்கு கர்த்தர் அப்படி ஒரு செய்தி தந்தார், இனி இப்படி நீங்க எப்படி போயிட்டு பார்த்தீங்களா? குருட்டாட்டத்தை பார்த்தீங்களா? அதனாலதான் உண்மையாவே நான் விசுவாசிக்கேன். 199 இல்லை, நான் இங்க இருக்கிறவங்கள நான் அதிகமா நான் பாக்குறேன். தரமுள்ள தேவ ஊழியக்காரங்களா இங்க இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். நல்ல தரமான நல்ல பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடிய நல்ல ஸ்காலர்லாம் இருக்கீங்க. நான் கத்திருக்கேன், அதுக்காக நான் மகிமை செலுத்துறேன். இது அவங்களுக்கு புதுசுலாம் கிடையாது. அவங்க எந்த செய்தியை தொட்டாலும் எங்க போவாங்க தெரியுமா? கிறிஸ்துவின் சிலுவைகளை கொண்டு போயிருவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, சும்மா எதுக்கோ ஒன்று கையை தூக்கு காலை தூக்கு அப்படின்னு சொல்லி ஒரே தங்குன்னு குதிக்கிறதா இருக்கு. கேட்ட அபிஷேகம் சொல்றான், வெக்கமே இல்லாம. தயவு செய்துங்க, நீ கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேருக்குள்ளே 40 பேருக்குள்ளேயோ தயவு செய்து இந்த தரமான சத்தியத்துக்குள்ள வந்து, நான் சொல்றது பைபிள் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த கீ இல்லாம தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டா, கிறிஸ்து மாம்சத்தில் இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டா, அந்த வெளிப்பாடு இல்லாமல் எந்த நிறுவனமே திறக்காது. எந்த நிறுவனமே திறக்க முடியாது. ஆனா எனக்கு இஷ்டத்துக்கு செய்தி, அப்படி ஒரு செய்தி இப்படி ஒரு செய்தி, உனக்கு கார் தர போறார், உனக்கு ஏசி தர போறார், உனக்கு வீடு வருது, உனக்கு இடம் தர போறார். அப்போஸ்தலர்கள் செய்யாத ஊழியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? அப்போஸ்தலருக்கு இல்லாத வெளிப்பாடு இவங்களுக்கு இருக்கு. இவங்க வேற சாவி, கள்ள சாவி போட்டுட்டு திறந்துட்டு இருக்காங்க. ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வாசல் வழியாய் வராமல் வேறு வழியாய் வருகிறவன் யாருதான்? திருடன் தான். கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். கள்ளனும் கொள்ளைக்காரமா இருக்கிறான். இது யோவான் 10வது அதிகாரத்தில் ஏன் காமிச்சு கொடுக்காரு? நீங்களே யோசிச்சு பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லிட்டு மேன்மையானவர்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஏன் திருடெல்லாம் பத்தி பேசணும்? சிலர் சொல்றாங்க, ஒரே குற்றப்படுத்துறீங்க நீங்க. ஆமா, மேய்ப்பனை காமிச்சு கொடுக்க, ஆடுகளை நடத்தக்கூடிய மேய்ப்பனை காமிச்சு கொடுக்கும் போது கூலிக்காரன் யாரு? அவன் என்ன செய்வான்? ஓனை வந்த உடனே தன் ஆடுகளை விட்டுட்டு ஓடி போயிடுவானா? ஆனா நீ கூலிக்காரர்கள் தான் இருக்குன்னு விரும்புறாங்க. மாசமா சம்பளம் வந்துடும், ஒரு வீடு சந்திப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பரவாயில்லையா? ஒருத்தர் கேட்டேன், நல்லா க்ளோஸா இருப்பாரு, எனக்கு ஐக்கியமா இருப்பார், நல்ல சத்தியத்தையும் கேட்பாரு. ஆனா சில பிடி இருக்கு. நான் கேட்டேன், ஐயா உங்க குருவானவர் குடிக்கிறாரு கேட்டேன். தண்ணி அடிக்கிறாருல்ல அவங்க கேட்டேன். ஆமா அடிக்கிறாரு அப்படின்னாரு. இப்ப சமீபத்துல உங்க குருவானவர் சிகரெட் அடிக்கிறாருல்ல அப்படின்னு கேட்டேன். என்ன கேள்விப்பட்டு கேட்டேன். ஆமா அடிக்கிறாரு அப்படின்னாங்க. அப்போ ஒரு கையில நீங்க திருவிருந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். என்ன செய்ய, முன்னால போய் முழங்கால் போடும்போது ஒரு மாதிரிதான் இருக்கு. எப்படி? ஏன்னா மக்கள் வாழ பழகிட்டாங்க. இப்படியே பரவாயில்லைங்க, அவர் தண்ணி அடிச்சா என்ன, உபச்சாரம் பண்ண என்ன, வேசித்தனம் பண்ண என்ன, அவர் எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம். தண்ணி அடிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும், பரவாயில்லைங்க, அப்பன் திராட்சை வாங்கிடும். எவ்வளவு மழுங்கி போய் கிடக்காங்க பாருங்க. ஒரு கேள்வியும் கேட்காம மழுங்கி போய் இருக்காங்க பாருங்க. எப்படி தேவனுக்கு முன்னால் நிக்க போறோம்னு சொல்லுங்க. அவ்வளவு நிலை. இயேசுவானவர்
மெய்ப்பனுக்குரிய அடையாளங்கள் அங்க காமிச்சு கொடுக்கும் போது கள்ளனுக்குரிய அடையாளங்களையும் காமிச்சு கொடுக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் அவனுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் எதற்காக அப்படிங்கறத காமிச்சு கொடுக்கிறார். சொல்லிட்டுதான் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனத்துல, யோவான் 10:8 சொல்றாரு, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் சொன்னார். இருந்தார்கள் சொல்லல, இருக்கிறார்கள் சொன்னார். வேதபாரகரையும் காமிச்சுதான் கொடுக்கிறாருங்க. 8ஆம் வசனத்துல நீ தாராளமா பார்க்கல, பைபிள் எல்லாம் A to Z பைபிள். யோவான் 10:8 அதை சொல்லிட்டு தான் 9ஆம் வசனத்துல சொல்றார், நானே வாசல் அப்படின்னு சொல்றார். தம்மை அடையாளப்படுத்துறார். நானே வாசல், ஒருவன் என் வழியை உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் காமிச்சு கொடுக்கிறார். அப்ப 8ஆம் வசனத்துல நீங்க வாசல் சொல்லுங்க, ஏசப்பா வாசல் சொல்லுங்க, அவர் வழியா பிரவேசித்த ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுங்க, பிடிச்சு போயிட்டு இருக்க வேண்டியதுனே. கல்ல திருட எதுக்கு? ஏசப்பா காமிச்சு கொடுத்துருக்காங்கல்ல, ஏசப்பா காமிச்சு காமிக்காதீங்க அப்படி சொல்ல வரீங்களா? ஏசப்பா காமிச்சு கொடுக்கறது நம்ம காமிக்கணும், ஏசப்பா காமிச்சு கொடுக்காததை காமிச்சு கொடுக்க கூடாது. அப்போஸ்தலர்கள் எதை பேசினாங்களோ அதை தான் பேசணும், அப்போஸ்தலர்கள் எதை பேசலையோ அதை பேசவே கூடாது. அதுதான் தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஊழியம். அப்ப இயேசு அதை காமிச்சு கொடுத்துட்டு தான் இங்க சொல்றாரு. அப்ப 8:9 பார்க்கணும். யோவான் 10:8-9 சேர்த்து பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு இடையில செவி கொடுக்கவில்லை, நானே வாசல். அப்போ ரெண்டையும் காமிச்சு கொடுக்கிறார். அப்ப சிலுவையின் உபதேசம் என்ன, சிலுவை இல்லாத உபதேசங்கள் என்ன, ரெண்டையும் காமிச்சு கொடுக்கிறார். அதனால நான் ஒவ்வொன்றா உங்களோட பகிர்ந்து கொள்றேன். நீங்க எந்த நிருபத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த சிலுவை பற்றி உபதேசங்கிற இந்த சாவி இல்லாம நீங்க பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளேயோ தெய்வீக சுபாவங்களுக்குள்ளேயோ போக முடியாது. சமீபத்தில் எனக்கும் ஒரு சாருக்கும் வாக்குவாதம் இல்லை, அவங்க என்கிட்ட இருக்கிற உறவே துண்டிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப நண்பர், என் நண்பர்னா ரொம்ப என் வயசுல எடுக்க மாட்டேன். அந்த அந்த சாருக்கு வந்து 72 வயசு இருக்கும், 72-73 வயசு கண்டிப்பா இருக்கும். அவங்க வந்து ஒரு ஊழியரை ரொம்ப உயர்த்தி சொல்லுவாங்க, அவர் ரொம்ப ஃபேமஸான ஆள். அப்போ சொன்னாங்க, பரிசுத்தத்தை பத்தி பயங்கரம் பேசுவாங்க. நான் சொன்னேன், நீங்க எவ்வளவு பரிசுத்தம் பேசினாலும் அது நியாயப்பிரமாணத்துக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பெருடைய மனைவி செய்யாதிருப்பாயாக, இப்படி ஒரு பிரமாணத்துக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் செய்தி எப்படி தெரியுமா, கோபத்தை மேற்கொள்வது எப்படி. அப்ப நான் கேட்கிறேன், நம்ம சுயபலத்திலே மேற்கொள்ள முடியும் அப்படின்னா கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? நம்ம ஆரோனுடைய ஆசாரித்துவத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்க வேண்டியதானே. நம்மளால முடியல. பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்றாரு, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. அப்ப நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்ற, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது சொல்லுகிற அந்த ரோமர் 7ஆவது அதிகாரத்துல பவுல் தடுமாறுகிறாரு. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்படி செய்கிறபடி நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப ஆவிக்குரியதும் பரிசுத்தமாயும் காண்பிக்கப்படுற நியாயப்பிரமாணம் இவர் விடுதலையாக்க முடியலையே. அதனாலதான் பவுல் பாருங்க, விருத்த சேதனம் கட்டாயம் சொல்லிட்டு சிலுவை பற்றிய உபதேசத்தை விலக்கி வச்சுட்ட அக்கால கள்ள போதகர்கள் கலாத்திய சபைக்குள்ள உலாவிக்கிட்டே இருந்தாங்க. அதனால ஒரு இடத்துல சொல்லிட்டார், நீ உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்குன்னு சொல்லி கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் அதுல 10ஆவது வசனத்துக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அதுல 10-11 பார்க்கும்போது சொல்லிட்டார், தரிப்புண்டு போனாலும் என்ன தெரியுமா, let him be cut off, செத்து போட்டுன்னு சொல்றாரு. ஒரு அப்போஸ்தலன் பேசுற பேச்சா இது? கேக்குறீங்களா? ஆண்டோட தான் கேட்கணும். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, கலாத்தியர் சோரம் போயிட்டு அங்கதான் கலாத்திய சபைக்கு சொல்றாரு, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. கலாத்தியர் 2ஆவது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 22ல இருந்து நீங்க பாருங்க, அழகா சொல்லிக் கொடுக்கிறார். 20-21 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவை பற்றிய உபதேசம். ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்.
நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே. 3வது அதிகாரம் 1வது வசனம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்கள் மனதை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் அறிவு தொடர்ந்து போறாரு. எதுக்கு புத்தி இல்லாத கலாத்தியர் சத்தம் போடுறாரு? அதுக்கு முன்னாடி என்ன காமிச்சு கொடுக்கிறாரு? நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, வேஸ்ட் ஆக்குறதில்லை. ஏன் அப்படின்னா சொல்லிக் கொடுக்க, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அப்ப கிறிஸ்துடைய மரணத்தை பற்றி கொண்டிருந்த கலாத்திய சபையே இப்ப நீ விருத்த சேதனம் பண்ணணும் சொல்லி மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணணுங்கிற ஒரு நூதனமான தப்பறையான உபதேசத்துக்கு நீ செவி கொடுத்து தேவனுடைய கிருபை விட்டு விலகி விழுந்து போவதற்கு நீ சமயம் பார்த்து கொண்டிருக்கிறாயோ? நீ என்னன்னா விருத்த சேதனத்தை போல வருஷத்துக்கு ஒரு முறை அசனத்தை அனுசரிச்சுட்டா தேவன் பிரியமா இருந்துருவாரு. வருஷத்துக்கு ஒரு முறை சங்க பணத்தை கட்டிட்டோம்னா தேவனை திருப்தி செய்திடலாம். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டோன்னா போதும், ஏசப்பா சந்தோஷப்பட்டுருவாங்க. மற்றபடி பண ஆசை, பொருளாசை, பதவி ஆசை, கள்ளத்தனம், ஏமாற்றுத்தனம், கோபம், எரிச்சல், பகை உணர்வு, மன்னிக்க முடியாத சுபாவம், இதெல்லாம் சிலுவைக்கு கொண்டு போகணுங்கிற எந்த அக்கறையும் இல்லாம, அது குறித்து எந்த பிரசங்கத்தையும் கேட்காம நம்மளும் நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துடலான்னு கனவு கண்டாதீங்க, நமக்கு ஆபத்து. அதனாலதான் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாங்களும் தூத்துக்குடியில் கூடி வர்றோம். சிலுவை பெற்ற உபதேசத்துக்குள்ளே கொண்டு போகாத எதுக்குமே நாங்கள் இடம் கொடுக்கறது கிடையாது. அதுக்குள்ள கொண்டு போகணும். நான் முதலே சொன்னேன், இந்த கீ இல்லாம நீங்க எந்த நிறுவத்தையும் திறக்க முடியாது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த சத்தியம் கிறிஸ்து இயேசுவாய் வெளிப்பட்டார், இந்த இயேசுதான் கிறிஸ்து அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு இல்லாம ரோமர் நிருபம் திறக்க மாட்டேங்குது. ரோமர் கடிதத்தை திறக்க முடியல. சரி, ரோமர் நிருபம் தான் திறக்க முடியல, 1 கொரிந்தியருக்குள்ளேயாவது போயிருவோம், எதையாவது வச்சு அசனத்தை வச்சு அல்லது ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்து, நான் ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்துட்டேன் அதனால கர்த்தர் எப்படி என்னை வந்து வாழ வச்சிருவாரு உள்ள போய் பார்த்து அங்கேயும் சாவி மேல சாவி போட்டு பார்த்தா திறக்க மாட்டேங்குது. 1 கொரிந்தியரும் அது அடைக்கப்பட்டிருக்கு, திறக்க முடியல. அப்ப எதுதான் உள்ள சொல்லுறாங்க கேட்டா, இதை உள்ள வச்சுதான் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தை வெளிப்பட்டாருங்க, இந்த கீ போட்டாதான் 1 கொரிந்தியர் திறக்கு, 2 கொரிந்தியர் அப்படிதான் திறக்கு. சரி, எபேசு நிருபத்துக்காக போயிடுவோம் பார்த்தா வேற சாவி போடலான்னு பார்த்தா அதுவும் திறக்க மாட்டேங்குது. என்னையா ஆவியானவர், என்னையா இப்படி பண்ணிட்டீங்க கேட்டு பாருங்களேன். நம்ம அதுக்கெல்லாம் போக மாட்டோம், என்னத்தையோ வாழ்றோம் போறோம். ஞாயிற்றுக்கிழமை வேணா அவர் சர்ச்சுக்கு போயிட்டு அந்த ஆள் என்ன செய்வோம், கடமையை கழிச்சுட்டு அந்த ஆளை போயிட்டு இருப்பீங்க. சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம். ஆனால் பைபிள் ஒன்று போட்டிருக்கு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு. அப்ப நம்ம கெட்டு போறவங்களா? அவங்களுக்கு பைத்தியமா தான் இருக்கும். சும்மா போட்டு பணாசை வருங்க, பொருளாசை வருங்க, உள் உணர்வுல பரிசுத்தம் தேவை, கண்களின் பார்வையில பரிசுத்தம் தேவை, சிந்தையில பரிசுத்தம் தேவை, என்னையா போட்டு ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நாடகம் பார்க்காத, சினிமா பார்க்காத, ஒரே இதா கேட்டா கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்காங்க வர பேசுகிறீங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 24 வசனத்தை வச்சு வசனம் இல்லையா? தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குகிறது இல்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா. அவர் வர வேண்டாமே அப்போ. அதனாலதான் நான் இதைத்தான் சொல்ல வர்றேன், எங்க பார்த்தாலும் இதுதானா பொறாமையை மேற்கொள்வது எப்படி? நான் உண்மையிலே சொல்றேன், அந்த செய்தியில கிறிஸ்துவின் சாயல், அந்த அதாவது பொறாமை, எரிச்சல், கோபம் எது இருக்கட்டுமே, நீங்க எல்லாம் நிறைய செய்தி வந்துகிட்டே இருக்கு. டிவி பார்க்கலாமா வேண்டாமா, லவ் பண்ணலாமா வேண்டாமா, ஊர்பட்ட பாவங்கள் இருக்குல்ல, எல்லாம் மாம்சத்தை குறித்து பேசுறீங்க. பைபிள் என்ன சொல்றது? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவையுடைய ஒட்டுமொத்த மாம்சம் எங்கதான் பூஜ்யமாகுது? அதுக்குதான் சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவை. சரி, மாம்சம். இன்னொன்னு பெரிய வேதனைக்குரியது என்னன்னா உலகம். உலகத்துல அது தேவை, இது தேவைன்னு சொல்லி மனுஷன் அலைகிறான். உலகத்துல பணம், நகை, வீட்டுக்கு மேல வீடு, காருக்கு மேல காரு, பங்களாவுக்கு மேல இப்படியே அலைகிறான். அப்ப உலகத்தையும் பூஜ்யமாகணும். அதுக்கும் விட என்னன்னு கேட்டா, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிவிண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிவிண்டிருக்கிறேன் சொல்லி கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல 5:24
கலாத்தியர் 5:24 மாம்சம் சிலுவைக்கு போயிட்டு சொல்றாரு. 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். என்னையா மாம்சமும் உலகமும் மாண்டு போகிற இடம் எது? சிலுவை. சிலுவை பற்றிய உபதேசம். அதனாலதான் காலாகாலமா தேவன் வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். நீ எந்த பரிசுத்தனுடைய வாழ்க்கையும் பாருங்க, அவங்களுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கலைகள் எல்லாம் அகற்ற பகுதியில அங்காங்கே பலி செலுத்தப்பட்டு வந்தது. நான் பலிகளெல்லாம் உங்களோடு கூட மதியான செஷன்ல பகிர்ந்து கொள்றேன். மதியானம் நிச்சயமா சொல்றேன். பைபிள் இருக்கிற ஒட்டுமொத்த பலியில இந்த சிலுவை பற்றி உபதேசம் எங்கெல்லாம் இருக்கு. அதுதான் அந்த அந்த ஊழியம், எப்படிப்பட்ட ஊழியம் தேவைங்கிறத நான் மதியான செஷன் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். நான் தயவுசெய்து பொறுமையா இருக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை குறித்து தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது சொல்றார் பாருங்க. ரொம்ப அழகா சொல்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுதான் ஆதியில் இருந்ததும். அவர் எழுதும் போதே பாருங்க, 1 யோவான் 1வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஆதியில் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் தொட்டதுமாய் இருக்கிற ஆமா ஜீவ வார்த்தை என்ன செய்யறோம்? அந்த ஜீவனை தான், ஜீவ வார்த்தையை குறித்து என்ன செய்யறோம்? உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. எவ்வளவு அழகா காமிச்சு கொடுக்குற. அது பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஐக்கியத்தை பத்தி பேசுறாரு. அப்ப இந்த சிலுவை பற்றி உபதேசம் காண்பிக்கப்படுற இடத்துலதான் ஐக்கியமே ஸ்தாபிக்கப்படுகிறது. அதுக்கு சொல்ற, நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவர்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் சொன்னது மட்டும் இல்ல, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது சொல்லிட்டாங்களே. அப்ப ஐக்கியம் எப்ப ஸ்தாபிக்கப்படுது? பரமங்குறிச்சி சுயறுப்பு சுவிசேஷ இந்த குழு, இந்த ஐக்கியம் சிலுவை பற்றி உபதேசம் வெளிப்பட்டு அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அதுக்கு பிறகுதான் ஐக்கியம் வெளிப்பட்டது. அதுக்கு முன்னால் ஐக்கியத்தை கொண்டு அப்படி ஒரு ஐக்கியம் தேவையே கிடையாது. இன்னைக்கும் உண்மையாவே நான் முகஸ்துதிக்கோ பெருமைக்கோ சொல்லல, இன்றைக்கும் இந்த பரமங்குறிச்சி சுயவறுப்பு சுவிசேஷ குழுவோடு நாங்கள் ஐக்கியப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. இவங்க சிலுவையை பற்றிய செய்தியை தாண்டி வெளியே போக மாட்டாங்க. இது என்னைக்கு விலகுதோ நாங்களும் போயிடுவோம். எல்லாரும் போயிட வேண்டியதுதான். ஐக்கியமே வேண்டாம். நாங்க கூடி வர இடத்துல சொல்லிட்டேன், அங்க சாதாரண செட்டு தான், தகரத்துல போட்டிருக்கோம். சகோதர சாட்சி ஏற்கனவே சொன்னதுதான். இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை தாண்டி வேறொரு செய்தி வருது அப்படின்னா தயவு செய்து கதவு பூட்டிருங்க சொல்லியாச்சு. இங்க ஒரு ஊழியம் நடக்க வேண்டாம், ஒரு ஊழியம் வேண்டாம். அங்க முன்னால அந்த இடத்துல தொழிக்கிறது கூட வரக்கூடாது. யாரும் அங்க உள்ள செடியெல்லாம் கருகி செத்து போகட்டும். ஒருத்தரும் உள்ள போக வேண்டாம். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் யோவான் அந்த நிருபத்தில் எவ்வளவு அழகா காமிக்க பாருங்க. இதுதான் இந்த சிலுவை இல்லாத ஒரு உபதேசத்தையும் காமிச்சு கொடுக்க. என்னன்னா 2 யோவானின் புஸ்தகம் 7வது வசனம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கு சொல்றார், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர், அநேக வஞ்சகர் இந்த பூமியில் இருக்காங்களாம். சொல்றார், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமா இருக்கிறான்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அதோடு விட்டாரா? சொல்லிட்டு எங்க வர்றாரு தெரியுமா? உங்கள் செய்தியின் பலனை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை, பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்காரு. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ற விஷயத்துலதான் அவர் அதை காமிச்சு கொடுக்கிறார். இல்லைன்னா எதுக்கு என் செய்கையின் பலன் என்ன? ஆண்டவரே, நான் வாரந்தோறும் சர்ச்சுக்கு வந்தேன், வாரந்தோறும் செய்தி கேட்டேன், அங்க நான் இந்த திடப்படுத்தல் படிச்சேன், நான் அங்க நற்கரில பங்கு பெற்றேன், நான் கொயர்ல இருந்தேன், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அங்க போய் ஊழியம் செஞ்சேன், இங்க போய் ஊழியம் செஞ்சேன். உன் செய்கையின் பலனை இழந்துருவேன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நீ பற்றி கொள்ளாமல் போய்விட்டா உன் செய்கையின் பலன் அத்தனையும் வேஸ்ட். எவ்வளவு அழகா காமிக்கிற பார்த்தீங்களா? பைபிள் அப்படிதான் இருக்கு. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணார். இன்னைக்கும் இருக்கு. எப்படி சொல்றாரு? அநேக வஞ்சகர் நீங்க இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க எந்த நிருபத்துல செய்தி கேட்டாலும் சரிதான், அது எல்லாத்துக்குள்ளேயும் குமாரனுடைய சாயல் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால அதை தொடர்ந்து சொல்லிட்டு என்ன சொல்றது? உபதேசத்தை பத்தி பேசுறாரு. நீங்க தாராளமா பாருங்க. முதல்ல அறிக்கை பண்ணாத அறிக்கை பத்தி பேசுறாரு 7ஆம் வசனத்துல. 2 யோவான் 7ஆம் வசனத்தை சொல்றேன்.
அடுத்த வசனத்தை பார்த்தா செய்கை பத்தி பேசுறாரு. செய்கை பலனை பத்தி, செய்கை பலன், எச்சரிக்கை பத்தி பேச, எச்சரிக்கையா சொல்றாரு. அடுத்து சொல்றாரு உபதேசத்தை பத்தி பேசுறாரு. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் யாரா இருக்கிறானா சொல்லுங்க, தேவனுடையவன் அல்ல. தேவனை பிதாவையும் உடையவன் அல்ல, குமாரனையும் இழந்துட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். 1 யோவான், இப்ப 1 யோவான் வாங்களேன். 1 யோவான் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 யோவான் 5வது அதிகாரம், அதுல 21 வசனம், 21 மன்னிக்கவும், நான் வந்து தெரியாம 1 யோவான் சொல்றேன். இதே 2 யோவான் தான், மன்னிக்கவும் 2 யோவான் தான். அடுத்த வசனத்துக்கு வாங்க, 10ஆம் வசனத்துக்கு வாங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், என்னையா அன்பை பத்தி இவ்வளவு விழாவறியா பேசிட்டு வீட்டுக்குள்ள ஏத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதிகாரத்துக்கு அப்புறம் இவருக்கு புத்தி ஏதாவது பேதலிச்சா? நிருபத்துக்கு அப்புறம் நிருபத்தில் அன்பு 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 அன்பு, தன் கண்ட சகோதரருக்கு அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அன்பு இல்லாதவன் தேவன் அறியான். அன்பு அன்பு அன்புன்னு சொல்லி இவ்வளவு உச்சகட்டமா பேசிட்டு ஊழியக்காரரை குற்றப்படுத்துறாரு. இந்த உபதேசத்தை ஒருத்தன் கொண்டு வரலன்னா அவனை என்ன செய்யாதீங்க, உங்க வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமல் பிரைஸ்லாம் கூட சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப எப்படி போகணும்? போகும்போது மூஞ்ச தூக்கிட்டு போகணுமா? மூஞ்ச தூக்கிட்டு போகணுமோ இறக்கிட்டு போகணுமோ எனக்கு தெரியாது. ஆனா வாழ்த்துதல் சொல்லாம போகணும். அவரும் ஒரு மனுஷன் தானே. நல்லா இருக்கீங்களா? ரைட், போயிட்டே இருக்க வேண்டியதுதான், ஐக்கியம் கொள்ளக்கூடாது. ஒருவன் உங்களிடத்தில் வந்து அப்படின்னு சொல்றாரு. எங்கேயோ வந்து இல்ல, நம்ம கிட்ட வந்துதான். எங்கேயோ லண்டன்ல நடக்கு, அங்க லண்டன்ல கோயிலெல்லாம் வேத கோயிலெல்லாம் இந்து கோயிலாம் மாத்திட்டாங்க இல்ல. இப்ப இங்க அந்த எழுத்தின்படியான செட்டப் தான் கிடையாது, ஆனா மற்ற செட்டப்ல நடந்துட்டு தான் இருக்கு, உள்ளான செட்டப்ல நடந்துட்டு. பிரியமானவர்களே, அழகா சொல்லிக் கொடுக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்பு குறித்து இவ்வளவு பேசினவரு இதுல எவ்வளவு கண்டிப்புள்ளவரா இருக்கிறாரு. ஆமா, உபதேசத்தை பற்றிய விஷயத்துல மிகவும் கண்டிப்பு தான். அதனால அவர் சொல்றாரு பாருங்க, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தா, ஒருத்தன் வந்துட்டான். அப்ப நம்ம என்ன செக் பண்ண, எந்த உபதேசம் வந்துருக்கீங்க? இல்ல, எந்த உபதேசம் கிடையாது. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ண மாட்டோம். சும்மா அப்படி வாழலாம் இப்படி வாழலாம். நீ மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணா நம்மளுடைய ஒட்டுமொத்த மாம்சமும் அங்கே சிலுவையில பலியாகி விட்டது. நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறியப்பட்டான். இதெல்லாம் காமிச்சு கொடுத்தா நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, கதையே முடிச்சிருவாங்க. அதனால போட்டு சிலுவை பற்றி உபதேசம் சொல்லிட்டு அப்படி யாராவது வந்துட்டாங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க, அவனுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனத்துல, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனையே தான் முடிவு பண்ணிக்கணும். அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் எப்படி இருக்கிறான்? பங்குள்ளவனா இருக்கிறான். You are the partakers of the evil things which they willfully do. அவர்கள் மனப்பூர்வமாக செய்யக்கூடிய அந்த துர்க்கிரியைகளுக்கு நீங்களும் பங்குள்ளவங்க தான். நம்ம சொல்ல, பைபிள் சொல்லுது. ஏன்னா நான் சும்மா சளி கடிச்சுட்டு போனதுக்கு இப்படி பேசுறீங்க? நான் லைசன்ஸ் சளி கடிச்சுட்டு போனேன், ஏன் சொதுறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கா நான் உங்களுக்கு சாப்பிடல, அவங்க கூட்டத்தில் போய் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கல, நான் வந்து வேற இடத்துல இருக்கேன், நாங்க போகல வைக்கல, சாதாரண ஒரு சளி கடிச்சதுக்கா? ஆமா, அடிச்சதுதான். பைபிள் எவ்வளவு தெளிவா காமிச்சு கொடுக்கு பார்த்தீங்களா? அது நிறைய கூட்டமா இப்போ வந்துட்டு இருக்காங்க. அவங்க இவங்கன்னு வந்துட்டு இருக்காங்க. விதமான இப்போ கூட்டமா இல்ல, ஒருத்தர் வந்தா கூட உள்ள விட்டுறதுன்னு சொல்ல, பாவம்பா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுத்து, வெயிலில் வந்துருப்பாங்க, வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுத்து அப்படிலாம் சொல்லலை. அவரு வெயிலில் வந்தாங்க, கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து பேசிட்டு போவாங்க. வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு என்ன செய்யறானா? துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனா இருக்கிறான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட மை காலியாயிட்டு அப்படிதான் சொல்ல வேண்டியது. அதில் முடிக்க போறாரு. அநேக காரியங்கள் சொல்ல முடியும், அது சொல்லிட்டு காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. நான் மை காலிட்டு தெரியாம சொல்றேன், அது இல்லை. உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகள் எழுத இது பண்ணல, நேரில் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்னு விட்டார். போதும்,
இவ்வளவு கொடுத்தாச்சு, நேரில் வந்து நான் முகமுகமா உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, நீ எப்படி போயிட்டு தெரியுமா? உண்மையிலே எனக்கு உண்மையில அவங்க கேட்டாங்க, கருப்பூர்ல என்ன கேட்டாங்க, நான் உண்மையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் கொடுத்தேன். இந்த தியான முகாமுக்கு நீங்க உண்மையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். அதுல உங்களுக்குள்ள வெளிப்பட்டது தான் இந்த 3: உபதேசம், வாழ்க்கை, ஊழியம் என்று சொல்லி. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நல்லா உத்து பாருங்க. நீங்க முதல் அதிகாரத்துல இருந்து 28 அதிகாரம் வரைக்கும் பாருங்களேன். நான் இப்பவும் சொல்றேன், 2 உபதேசத்தை காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க முதல் அதிகாரத்துல உன்னிப்பா பாருங்க. யூதாஸ் இன்னொரு பக்கம் சேர்ந்துட்டான். வேதபாரகர் பரிசேயரோடு சேர்ந்து அவன் வயிறு வெடித்து, அப்படியே போட்டிருக்கு அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அவன் அனிதத்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்தான், அவன் வயிறு வெடித்து அவன் குடல்கள் எல்லாம் சரிந்து போயிட்டு இது எருசலேமின் குடிகள் யாவருக்கும் தெரிய வந்தது. அடுத்த வசனத்துல ரெண்டையும் காமிச்சு கொடுக்க, அவன் போற வேண்டிய இடத்துக்கு போயிட்டான், ரெண்டையும் காமிச்சு கொடுக்காரு. சரி, 2வது அதிகாரத்துக்கு வந்தா அங்க எல்லாம் கூடி வந்த கூட்டத்தை பார்த்தா அவன் பாரம்பரியத்தை தழுவி கொண்டிருக்கிற ஒரு விதமான பிரமாணம், நியாய பிரமாணத்துல கட்டப்பட்டிருக்கிறான். இங்க அப்போஸ்தலர்களை பார்த்தா 120 பேரை பார்த்தா சிலுவை பற்றி உபதேசத்தை பற்றி கொண்டிருக்காங்க. சரி, 3வது அதிகாரத்துக்கு வந்தா அங்கேயும் சாலமோன் மண்டபத்துல 2 கூட்டத்தை காமிச்சு கொடுக்கிறாரு. சரி, 4வது அதிகாரத்துக்கு வருவோம் சொன்னா அங்க ஏரோதுடைய கூட்டம், அப்போஸ்தலருடைய கூட்டம். நீங்க தாராளமா பைபிளை பாருங்க. ஆண்டவர் ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தி அவர்களை சபையாக கட்டி எழுப்புகிற சத்தியங்கள் நிறைந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் பவுலுடைய 3 மிஷனரி பயணங்களை கொண்டிருக்கிற அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் உள்ள அப்படியே பார்த்தா 2 கூட்டத்தை, 2 கூட்டத்தார், 2 கொள்கைக்காரர், 2 உபதேசக்காரர். சரி, 5வது அதிகாரத்துக்கு வந்தா அங்கேயும் அப்படிதான் காமிச்சு கொடுக்கிறார். அனனியா சப்பீரால் பரிசுத்தரிடத்தில் போய் சொல்லும்படி வேறு ஒரு விதமான பிசாசினுடைய வித்து. அதான் முதல்ல சொன்னேன், கிறிஸ்துவை மனுக்குளம் விழுந்த உடனே தேவன் அங்கேயே வெளிப்படுத்திட்டாரு. ஸ்திரீயின் வித்தை மட்டும் வெளிப்படுத்தல, யாரையும் வெளிப்படுத்திட்டாரு? சர்ப்பத்தின் வித்தையும் காமிச்சு கொடுத்தாரா இல்லையா? நம்ம பார்க்கணும். உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இன்னைக்கு நடக்குது. அதுதான் செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். ஐயா, ஸ்திரீ வித்தை மட்டும் பேசுங்க, இயேசு மட்டும் பேசுங்க, கள்ள ஊழியர்களை பேசாதீங்கன்னு சொல்லாதீங்க. நம்ம படிக்க வேண்டியிருக்கு பிரியமானவர்களே. பைபிள் அப்படிதான் சொல்லுது. மனுக்குளம் விழுந்துட்டு அப்ப ஆண்டவர் 2 காரியத்தை காமிச்சு கொடுத்தார். ஒன்னு ஸ்திரீயின் வித்து, இன்னொன்னு சர்ப்பத்தின் வித்து. யோவான் தன் நிருபத்தில் சொல்றாரு, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்ப பிசாசினால் உண்டானவன் பாவம் செய்யறான், ஏன்னா அவன் ஆதி முதல் பாவம் செய்யறான், அவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கு. 2 வித்தையும் காமிச்சு கொடுத்தாங்களே, 2 வித்தையும் காமிச்சு கொடுத்தாங்களே. ஏன்ட கேட்ட எனக்கு ஒரு மெய்ப்பெண் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, அந்த மெய்ப்பெண்ணை நான் கண்ணால பார்த்துட்டேன் அப்படின்னா நான் விட்டு ஓடிடுவேன். அதான் இந்த 2 வித்தை நான் பார்க்க வேண்டியது இருக்குது. 2 வித்தை நான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்துக்கு வந்தா அப்போஸ்தலருடைய சிறப்பான ஊழியம், சிலுவை பற்றிய செய்தியை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. 5வது அதிகாரத்துல கடைசியில தெய்தாசையும் யூதாசையும் காமிச்சு கொடுக்காங்க. நீ பாருங்க, நான் பைபிள்ல தான் பேசுறேன். அந்த கலப்படத்தை பாருங்க. தரமான சத்தியமும் தப்பறையான சத்தியமும் அங்க இருக்கு. தரம் உள்ளதும் தரமான உபதேசமும் தப்பறையான உபதேசமும் காண்பிக்கப்பட்டு தான் இருக்கு. முதல் அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5 நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டியது. 5வது அதிகாரத்துல பார்த்தா அங்க பாருங்க, அனனியா சப்பீரால் அது ஒரு கேட்டகரி, அவங்க விழுந்து போறாங்க. 5வது அதிகாரம் முடிக்கும் போது பார்த்தா கமாலியல் எழுந்து நின்று பேசுறாரு. எப்ப அநேக நாட்களுக்கு பிற்பாடு இப்படிதான் ஒருத்தன் எழுந்தான், தெய்தாசன் ஒருத்தன் எழுந்தான், அவன் ஒரு கூட்டத்தை எழுந்தான், அது ஒரு விதமான உபதேசம். அடுத்து ஒருத்தன் யூதாஸ் ஒருத்தன் வந்தான், தெய்யுதாஸ் யூதாஸ். பாருங்க, 5வது அதிகாரத்திலையும் 2 கூட்டத்தாரை காமிச்சு கொடுக்கிறாரு. சரி, 6வது அதிகாரத்துக்கு வந்தாவது பார்த்தா அங்கேயும் 2 கூட்டத்தார், மூர்க்க வெறி கொண்ட ஒரு கூட்டம் ஸ்தேவானை பிடிக்க நிக்கி பொய் சாட்சிகளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு, பொய் சாட்சியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு முறை இந்த சங்க பணத்தை எல்லாம் நான் ஒப்படைக்கிறதுக்கு, நான் முன்னாலும் உபதேசியராக இருந்தேன். 2009வது வருஷத்துல நான் உபதேசியர் ஒரு இடத்துல தங்கி நான் இருந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வந்தேன். 2006வது வருஷத்துல ஓஎம்ல இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் 2009ல ஆண்டுடைய பெரிதான கிருபையினால உபதேசியராய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வந்தேன். அப்போ அங்க வருஷத்துக்கு ஒரு முறை மார்ச் 1ஆம் தேதி கரெக்டா கணக்கு ஒப்படைக்க போவோம். மார்ச் 31ஆம் தேதி கரெக்டா ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லாத்தையும் ஒப்படைக்க எல்லாம் போகணும். சொந்தக்காணிக்க எத்தனை ஆயிரங்கள், எத்தனை லட்சம் எல்லாத்தையும் கொடுக்க வரணும்.
அப்புறம் முந்த நாள் உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து நைட்டு தூங்கவே இல்லைன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நினைக்கிறேன். 1 மணி நேரம் அவ்வளோதான் தூங்கி எல்லாத்தையும் உட்காந்து கணக்கு பார்த்து எல்லாத்தையும் இதுல இது குறையுது எல்லாம் கரெக்டா வச்சு, ஒருவேளை இதான் 50 ரூபா 100 ரூபா குறைஞ்ச கூட என் கையில் போட்டு எல்லாம் எடுத்து பீரோல வச்சு எல்லாம் முடிச்சுட்டு காலையில போகும்போது ஒருத்தர் ஃபோன் அடிச்சாலும் நான் அடிச்சேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நடந்ததுனால எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ கேட்டேன். அப்போ அவரும் என் கூட வரேன்னு சொன்னாரு. அவரும் என் கூட வரேன்னு சொல்றாரு. சரி வாங்கன்னு சொல்லி அங்கே போய் ஐயர்வாட்ட போய் எல்லா கணக்கையும் ஒப்படைக்கும் போது நானும் அவரு ஒரு சேர்ல உட்காந்துருக்கோம். டேபிளுக்கு முன்னால் அவரு உட்காந்துருக்காரு, ஐயர்வாள் உட்காந்துருக்காரு. அப்படி சொல்றாரு, ஐயா எல்லா பணத்தையும் நான் தான் சரி பார்த்தேன், இது இந்த காடிக்கு எல்லாமே என் வீட்டில் தான் நான் தான் வச்சிருந்தேன்னு சொன்னார். ஐயோ, மிஷன் வீட்டில் நான் தங்கி இருக்கிற அந்த மிஷன் வீட்டில் தானே நான் தானே வச்சு காலையில் அவரு என் கூட வரேன்னு சொன்னால அவரை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் எப்படி நடக்க பார்த்தீங்களா? இது விரோதமான உபதேசத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. மாம்சம், முழுக்க மாம்சம், திருட்டுத்தனம். அங்க எல்லாம் ஒப்படைச்சு என் கையில வச்சு எல்லாத்தையும் பார்த்து செஞ்சா நான் அவர் பார்க்க, அவர் என்ன பார்க்கல. என்ன பூரம் போய் நான் வீட்டில் அவ்வளோத்தையும் வச்சியா 2-3 தடவை எண்ணி எல்லாத்தையும் இவர் பார்க்க முடியாதியா, நான் தான் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணேன். எத்தனை திருட்டுத்தனங்கள்! அதான் பார்க்கிறோம். 6 அதிகாரத்தை உற்று பார்த்தா மூர்க்க வெறி கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு. ஸ்தேவான் கிறிஸ்துவின் சிலுவை அறைப்பட்ட சத்தியத்துக்காக வைராக்கியமா நிற்கிறார். 7 அதிகாரத்துல அதே கூட்டம் கண்டினியூ ஆகுது. 8 அதிகாரத்துக்கு வந்தா எப்பா, 8 அதிகாரத்துல பார்த்தா கந்தாங்கின் மந்திரி எருசலேமுக்கு போயிட்டு வர்றான். வழக்கமா போயிட்டு வருவான். அவ எருசலேமுக்கு வழக்கமா போயிட்டு வரான். குணப்படாதவனாவே வர்றான். பரிசுத்த பைபிள் இப்படித்தான் காமிச்சு கொடுக்கு. ஆவியானவர் அவனை சந்தின்னு சொல்லி சொல்றார். அவனை சந்திக்க வைக்கிறார். இவ்விதமா இந்த 2 விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 9 அதிகாரத்தை பாருங்க, அங்கேயும் 2 கூட்டம் இருக்கு. சவுல கொலை செய்யணும்னு நிற்காங்க, ரசிக்கப்பட்டிருக்கான். அப்ப அங்க ஒரு செய்தி, இங்க ஒரு செய்தி. அங்க ஒரு உபதேச கூட்டத்தார், உபதேச கொள்கைக்காரர், இங்க ஒரு உபதேச கொள்கைக்காரர். 10 அதிகாரத்துல வந்து அங்கேயும் அதுதான் நடக்குது. பேதுரு சுயத்துல நிக்கிறான், இதுதான் நான் செய்வேன் அப்படின்னு. அவனுடைய நியாயப்பிரமாண கோட்பாடுகளை தேவனுக்கு நினைக்கிறான். தேவன் சுத்தமாக்கிறது நீ அசுத்தமாக தீட்டாக எண்ணாது ஆண்டு அதை ஒட்டை செய்கிறார். சரி, 11வது அதிகாரத்துல அவ்வளவு பிரம்மாண்டம் தெரியுமா? 12வது அதிகாரம் 11 இருக்கு. 12க்கு வந்து பாருங்க, அங்கேயும் பார்த்தா பேதுரு பிரசங்கம் பண்றான். பேதுருடைய வார்த்தை அங்க சிறைச்சாலைக்கு கொண்டு போது கத்தோலிக்கத்தில் விடுவித்து வழி கொண்டு வராரு. பேதுரு போல இவரும் பிரசங்கம் பண்ணுங்க. ஏறோது ராஜவஸ்திரம் தரிச்சுக்கிட்டு சிங்காசனத்தை உட்கார்ந்து தன்னை தேவனை போல காண்பித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அங்கேயும் ஒரு பிரசங்கம், சிங்காசனத்திலும் ஒரு பிரசங்கம், இங்கேயும் சிலுவையின் பாதையிலும் ஒரு பிரசங்கம், சிங்காசனத்தின் பாதையிலும் ஒரு பிரசங்கம். அதுல கர்த்தருடைய தூதன் அவனை விடுவித்து உற்சாகப்படுத்தி போக சொல்றாரு. நீ அறிவிக்கணும்பா போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு. இங்க கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து செத்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 13 பார்க்க போறீங்களா? நீங்க எல்லாம் பாருங்க. அங்கேயும் ஒருத்தர் திசை திருப்பக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான். 14, 15 இப்படி போய்கிட்டே இருந்த 15 2 கூட்டம் கிடக்கு. நீங்க அப்போஸ்தலர்கள் எல்லாத்திலையும் பாருங்க, ஆண்டவர் 2 உபதேசக்காரர்களை காமிச்சுக்கிட்டே இருப்பார். ஒன்றை தான் தேவன் அங்கீகரிக்கிறார், ஒன்றை தேவன் நிராகரிக்கிறார். அதனால்தான் மெய்ப்பனுக்கு கோல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மெய்ப்பன் அது வந்து ஊழியம், உபதேசம், சத்தியத்தை குறிக்கும். உமது கோல் உமது தடியனை தேட்டுன்னு சொல்லி சங்கீதக்காரர் சங்கீதம் 23 சொல்றாரு. அந்த கோலுங்கிறது எது அப்படின்னா சபையை நடத்துகிற பகுதி. அது உபதேசத்துக்கு அடையாளம். ஏன்னா உமது கோல் உமது தடியனை தேட்டுன்னு சொல்லும்போது உபதேசத்துக்கு அடையாளம். அப்ப சகரியாவுக்கு ஆண்டு காமிச்சு கொடுக்கும்போது ஒரே ஒரு கோலையை காமிச்சு கொடுத்தாரு, 2 கோல். 2 கோள்களை கர்த்தர் காண்பித்தா அது ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்று பேர், மற்றொன்றுக்கு சொல்லுங்களேன் நிக்கிரகம் என்று பேர். அப்ப ஆண்டு காமிக்கிற 2 கோல் இருக்கு. அது 2 மேற்கொண்டு கோல் தான். இவ்விதமா நடத்தினா அங்க அனுக்கிரகம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போஸ்தலருடைய ஊழியத்துல சிலுவை பெற்ற உபதேசத்தை தழுவிக் கொள்ளுகிற அந்த ஊழியத்துல அனுக்கிரகம் உண்டாகிட்டே இருக்கு. சிறைச்சாலையில் அடைச்சாலும் அனுக்கிரகம், பாடுபடுத்தினாலும் பயமுறுத்தினாலும் அனுக்கிரகம், அனுக்கிரகம், அனுக்கிரகம். இன்னொரு ஊழியத்தை பார்த்தா நிக்கிரகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்களுடைய சதித்திட்டங்கள்லாம் எல்லாம் அபத்தமாக்கி போடுறாரு. அவங்க சற்பனை, கூட்டணி, கட்டுப்பாடு எல்லாம். 2 கோள்களை பார்த்தீங்களா? சகரியா காமிக்கும் போதே அது புது உடன்படிக்கை சத்தியத்துக்கு அடையாளம் தான் காமிச்சு கொடுப்பார். இதெல்லாம் பேச நமக்கு நேரம் இல்லை. நாமும் கூட தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஒரு இடைவெளி இருக்கு. போறதுக்கு முன்னால நம்ம ஜெபத்தோடு கூட போவோமா, ஒரு அர்ப்பணிப்போடு கூட போவோமா? அன்று என்னத்தையோ நான் கேட்டேன், போனேன், என்னத்தையோ ஒரு இடத்துக்கு போனேன், வந்தேன், ஜெபம் பண்ணேன்,
ஏதோ ஒண்ணு வாரத்துக்கு ஒரு நாள் எங்க இருந்து எடுத்து பேசலாம், என்ன எதையோ ஒரு செய்தி கேட்டேன், என் வாழ்க்கை அப்படி நான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு ஆட்டை கழிக்கிறது போல கழிச்சுட்டு போயிடாதீங்க பிரியமானவர்களே. வேதத்துல அந்த தரமுள்ள இடத்துக்கு வந்துருங்க. அதனாலதான் பைபிள்ல 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு, அது மட்டும் சொல்லிடுது, ஆரோக்கியமான ஏனெனில், எதுக்கு ஏனெனில், அதுக்கு முந்தின வசனத்தை சொல்ற, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையை உபதேசம் பண்ணு, எல்லாரும் கண்டனத்தோடு கடிந்து கொள்ளுது அப்படின்னு புத்தி சொல்ல. ஏன் சொல்லும் தெரியுமா? ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசங்களை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருந்து நம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியத்தில் நிலைத்திருப்போம். இப்ப சொல்லுங்க, எந்த கீ இல்லாம நிருபத்தை திறக்க முடியாது? இந்த இடத்துக்கு வந்துருங்க. நம்ம இருக்க இடத்துல நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, இந்த முதல் பகுதியில் எங்களோடு ஈடுபட்ட முடிய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த கிறிஸ்துவின் உபதேசம், அது சிலுவை பற்றி உபதேசம் என்பதை நாங்கள் தெளிவாக உணர்கிறோம் ஆண்டவரே. எங்களை மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தாத, எங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தாத, எங்களை பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ளாக நடத்தாத எந்த உபதேசமாக இருந்தாலும் அதை நாங்கள் புறம்பே தள்ளிவிட எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. உடைய விலையேறப்பட்ட கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து தகப்பனே எங்களோடு பேசுங்கப்பா. 2வது செஷன்ல 3வது செஷன்ல எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. பவுல் சொன்னது போல, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லைங்கிறத எங்க மனதின் ஆழத்துல பதித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.